கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரா சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்றைக்கு ஒரு வேத தியானம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்த ஒரு விஷயம், நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு முடிவு இன்றைக்கு கர்த்தர் தருவார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து ஜெபிக்கிற விஷயத்தில் ஒரு அற்புதத்தை என் தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வரவே வேண்டாம். நீங்கள் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பி அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, வேதம் சொல்லப்படுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஹல்லேலூயா! நிச்சயமாகவே முடிவுண்டு. நிச்சயமாகவே அற்புதம் உண்டு. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். பாருங்க, எந்தெந்த காரியத்திற்காக, வேலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், வெளிநாடு போவதற்காக காத்திருக்கலாம். ஆமேன். அதே போல ஸ்தோத்திரம். ஆமேன். திருமணத்துக்காக காத்திருக்கலாம், புதிய ஒரு தொழில் தொடங்குவதற்காக காத்திருக்கலாம், ஒரு வீடு காரியத்திற்காக காத்திருக்கலாம். எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் ஒரு முடிவை இன்றைக்கு கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் எந்த எந்த வார்த்தையை நம்பி இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முடிவை தருவதாக காணப்படும். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. நாம் யாருக்கு மேல நம்பிக்கை வைக்கிறோம்? தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கிறோம். நாம் யாருக்கு மேல நம்பிக்கை வைக்கிறோம்? தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கிறோம். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது அல்ல, தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கிறோம். பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்காது. சூத்திரம். எந்த மனுஷனிடத்தில் நம்ம நம்பிக்கை வைத்தோமோ அந்த மனுஷனால எந்த காரியம் செய்ய முடியாது. தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை வச்சு பாருங்க, இந்த காரியங்களை அவர் அற்புதமாய் மாற்றுவார் என்பதில் எந்த விதமாக சந்தேகம் இல்லை. ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வைக்கணும், பிள்ளை எதிர்காலத்துக்காக செபிக்கலாம், நல்ல ஒரு வேலைக்காக செபிக்கலாம், புதிய தொழில் வாய்ப்புக்காக செபிக்கலாம், கவர்மெண்ட் ஜாபுக்காக செபிக்கலாம், புருஷனுடைய குடிப்பழக்கம் மாற வேண்டும் என்று செபிக்கலாம், குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் செபிக்கலாம், பிள்ளைகள் திருந்தி வாழ வேண்டும் என்று செபிக்கலாம், பிள்ளைகள் நல்ல நிலைமையில் வாழ வேண்டும் என்று சொல்லி செபிக்கலாம், பிள்ளைகள் ஸ்தோத்திரம் என் பேச்சுக்கு கீழ்ப்படியல என்று சொல்லி நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைக்காக நீங்க ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம், உங்க புருஷனுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, உங்கள் வியாதியில் மாற்றத்திற்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த காரியத்தில் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். அதான் வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு. அவன் எதிர்பார்த்து காத்திரு விஷயத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு வர வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த நாளில உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் அறிக கத்து ஒருவர் மட்டுமே. அவர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. நம்ம
நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குது, நம்ம விசுவாசம் கர்த்தர் மேல இருக்குது, நம்மளோட வார்த்தை கர்த்தர் மேல இருக்குது, நம்மளோட வாழ்க்கை கர்த்தர் மேல இருக்குது, நம்முடைய ஜீவிதம் கர்த்தர் மேல இருக்குது, நம்முடைய எதிர்காலம் கர்த்தர் மேல இருக்குது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? சபை கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா? அவங்க வாழ்க்கையில அவன் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்க? உங்க சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா? எந்த விஷயத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ, எந்த விஷயத்துக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ, உங்க கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமா கர்த்தர் பதில் தர போகிறார். எந்த காரியத்திற்காக கண்ணீர் வடித்து அவன் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியத்துல நிச்சயமா கர்த்தர் பதில் தர போகிறார். பாருங்க, நீங்க அழுது புலம்போதில்லை, நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க. இனி நீங்கள் கண்ணீர் வடிப்பதில்லை, இனி நீங்கள் கர்த்தருக்காக மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கைய கர்த்தர் ஆசீர்வதிக்க போறா, உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறா, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறா. நீங்க நம்புறது இயேசுவால் வரும், நீங்க நம்புறது தெய்வத்தால் வரும். தெய்வனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. பாருங்க, நிச்சயமாகவே நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக, நிச்சயமாக ஒரு முடிவை இன்றைக்கு கர்த்தர் தருவதாக. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு கர்த்தர் தருவார். நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிங்க, இந்த வார்த்தையை உறுதியாக பிடித்து வைத்து நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.